மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hello children, how are you? Right. The last classes we have discussed something about the auxiliary verbs, the previous class. Today we are going to start modal verbs. Right? மாடல் வேர்ப்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்றதும் எங்களுக்கு அந்த கால துல்லியம் இயலுமை போன்ற விஷயங்களை காட்டுறதுக்காக நாங்கள் பாவிக்கிறோம். அப்போ இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் அந்த வேர்பினுடைய தானும் வேர்பாக ஃபங்க்ஷன் பண்ணும், அதே நேரம் ஹெல்பிங் வேர்பாகவும் ஃபங்க்ஷன் பண்ணினது நாங்கள் பார்த்துனாங்கள். அது அந்த வேர்பே அல்லது அந்த செயற்பாடு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை குறித்து அது வாரது. இங்கே மாடல்ஸும் கிட்டத்தட்ட அந்த ஹெல்பிங் வேர்பினுடைய செயற்பாடு மாதிரி தான் இங்கே அதுவும் செய்ய போகுது. ரைட்? அப்போ இங்கே அந்த வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அட்வர்ப் அல்ல, இப்போ வேர்பை டிரெக்டாக அந்த வேர்பினுடைய ஆக்ஷனுடைய இயல்பை சொல்கிறத அட்வர்ப் பண்ணி படிச்சினாங்க. இது இயல்பை சொல்கிறதல்ல, அந்த வேர்பினுடைய ஸ்ட்ரெஸ் அல்லது வீக், அந்த ஒரு செயற்பாட்டை நாங்கள் இறுக்கமாக வலுப்படுத்தி சொல்கிறதா அல்லது அதை சாஃப்டாக்கி சொல்ல போகிறோமான்ற அந்த விஷயத்துக்கு இந்த மாடல்ஸ் மிக முக்கியமாக ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ரைட்? அப்போ இந்த அறிமுகம் காணும் நினைக்கிறேன் மாடல்ஸ். ரைட்? ஷால் வி மூவ்? ரைட். அப்போ இந்த மாடல்ஸ் அண்டு வெரைக்கிளில் நீங்கள் அறிஞ்ச விஷயங்கள்லாம் இது புதுசாக ஒன்றும் இல்லை. என்ன நீங்கள் இப்போ கிரேட் லெவலில் இருக்கிற ஆக்கள் இது ஸ்கூல் வகுப்புகளில் படித்து வந்த கிரேட் லெவலில் வந்து இந்த விஷயமும் புதுசு இல்லை. எல்லாமே ரிவிஷன் பாயிண்ட்டு தான் கொண்ட புக்கிலையும் இருக்குது, சிலபஸும் அதுதான். ரைட்? அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஏபிள் டு, கேன் நாங்கள் ரெண்டே பார்க்க போகிற விஷயங்கள், மே, குட், மைட். அப்போ இந்த ஏபிள் டு, கேன், மே அது இருக்கட்டும், குட், மைட் இருக்கட்டும். இப்போ இதுகள் நீங்கள் அடிக்கடி பாவிக்கிற நாங்கள் என்ற பிரயோகத்தில் இது கூட இருக்கிற 3 மாடல்ஸ் இருக்கு. ஏபிள் டு, கேன், மே. ரைட்? அப்போ நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். அப்போ எக்ஸ்பிரஸ் எபிலிட்டி நான் சொன்னேன், அந்த வேர்பினுடைய பண்பல்ல, அதனுடைய இயல்பை சுட்டி காட்டுறேன்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த வேர்பினுடைய வேர்புக்கு பெருமதி சேர்க்கிற ஒன்று, அதை சாஃப்ட் ஆக்கியோ இல்லை அதை ஸ்ட்ரென்த் ஆக்கியோ என்னவோ அது செய்ய போகுது இந்த மாடல்ஸ். அப்போ இங்கே பார்த்தோம்னா எக்ஸ்பிரஸ் த எபிலிட்டி, அப்போ இயலுமை. அப்போ எங்களுடைய இயலுமையை குறித்து நாங்கள் சொல்கிறதுக்கு நான் இதில் பி ஏபிள் டு அண்டு போட்டிருக்கிறேன். அப்போ இந்த பி தானே நாங்கள் இப்போ கடைசியாக படித்த விஷயம். ரைட்? அப்போ இதில் வாஸ் வரலாம், ஆமிஸா வரலாம், வில் பி ஷால் பியும் வரலாம், பி. ஆனால் இங்கே நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த பியோட ஏபிள் டு சேர்ந்து வரப்போகிறேன். இப்போ பியோட தான் இந்த ஏபிள் டு சேர்ந்து வர. அப்போ இது உங்களுக்கு வேறு இடத்துலையும் தேவை. ஏன்னா நாங்கள் பேப்பர் கிளாஸ் பார்ப்போம் தானே அந்த வேர்ப்ஸ். அப்போ அந்த வேர்ப்ஸுக்கு முன்னுக்கு வார பிளாங்கு என்ன செய்கிறன்றதுக்கு நாங்கள் இதையும் கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கும். ரைட்? நாங்கள் பார்ப்போம். அப்போ இங்கே பார்த்தா எபிலிட்டியை சொல்கிறோம், என்னால் முடியும், ஐ ஆம் ஏபிள் டு.
do this work. I am able to win the game. இதுவோ உண்டு. I am able to pass the examination. இது ஒன்றை சொல்லிக்கொண்டு போகலாம். அப்போ அந்த able to ரெண்டு வரைக்குள்ள அங்கால action verb எப்பவுமே ஸ்டெம் ஃபார்மில் இருக்கு. ஸ்டெம் ஃபார்மில் தான் ஆக்ஷன் verb ஃபங்க்ஷன் பண்ண போகுது. பங்காள வேர்பினுடைய மெட்ட பேட்டர்னுகள் ஒரு நாளும் வராது. அப்படி நீங்கள் மாறி போட்டால் அது பிள்ளை. அப்போ இந்த மாடல்ஸோட வர வேர்ப் எப்போவுமே ஸ்டெம் வேர்பாகத்தான் வரும். ரைட். அப்போ இந்த ஏபிள் டு என்ற இந்த விஷயம் பியோட தான் எப்பவும் வருவார். அப்போ இந்த ஏபிள் டு எங்கேயாலும் கண்டு இஞ்சால ஃபில் பிளாங்க்ஸில் பிளாங்க் வருமா இருந்தால் இந்த இடத்துல ஒரு பி வேர்ப் வர வேணுமென்றதை விளங்கிக் கொள்ளலாம். சரிதான். அதே நேரம் ஒரு பி வேர்ப் வந்து டேஷ் வந்து டூ வந்திருக்குதுண்டா அந்த இடத்துல ஏபிளோ அன்ஏபிளோ ஏபிள் டூ ரெண்டு பேர். சரி, இப்போ பி ஏபிள் டு வந்துட்டது இஞ்சால தான் பிளாங் இருக்குதுண்டா அந்த இடத்துல எப்போவுமே ஒரு ஸ்டெம் வேர்ப் வரும். ரைட். அப்போ இந்த பொசிஷனுகள் உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்றால் நாங்கள் அந்த டெஸ்ட் 11 சிம்பிளாக செய்து கொண்டு போகலாம். ரைட் ரைட். அப்போ அதுக்கும் இது உதவுது. ரைட். அப்போ எக்ஸ்பிரஸ் த எபிலிட்டி. I am able to write poems. I am able to write poems. அப்போ இங்கே பார்த்தா am able to write. am வந்ததே இங்கே I வந்திருக்கிறபடியால் am. He is able to write poems. ரைட். அப்போ இங்கே பாருங்க be able to stem verb base form. Right. The next example, we are able to win the match. Are able to win. Are able to win. And we இங்கே I வந்தபடியா am, we வந்தபடியா are. We are able to win the match. They were able to climb the hill. They were able to climb the hill. It was able to run so fast. It was able to run so fast. அப்போ இங்கே பாருங்க இந்த எபிலிட்டியை நாங்கள் நெகட்டிவ் ஆக்கி unable, unable, அப்போ இங்கே பார்த்தோம்னா I am unable to visit with you. இப்போ இது நாங்கள் அந்த நாட் லீவ் நாட் அல்லது இதை ஒன்றை நாங்கள் செய்ய முடியாதுன்ற இடத்துல நான் முதல்ல உங்களுக்கு விளங்கப்படுத்திக்க சொல்லி இருப்பேன். நாங்கள் அங்கே do not, can not பாவிக்கிறத தவிர்க்கணும்.
ஏபிள் டு அன்ஏபிள் டுவை பாவிக்க வேணும் என்று சொல்லி சொன்னேன். அன்ஏபிள் டு ஏன் இப்போ உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். இங்கே எபிலிட்டி இயலுமை, அப்போ இங்கே இயலுமை இல்லை. அப்போ நீங்கள் ப்ளீஸ் பண்ணி சொல்கிறதாக இது அமையும். கான்டெண்டா முடியாதென்று மறந்து சொல்கிறது. நாங்கள் காண்ட் வகைக காண்ட்டுக்குரிய அந்த ஸ்ட்ரெஸ் என்னென்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். இப்போ அன்னேபிள் என்றது இயலாமை, ஏபிள் இயலுமை, அன்னேபிள் இயலாமை. அப்போ இங்கே தவிர்க்க முடியாதபடிதான் நீங்கள் அதை செய்ய முடியாது. இங்கே பார்த்தா ஐ ஆம் அன்னேபிள் டு விசிட் வித் யூ, என்னால் உன்னிட்ட விசிட் பண்ண முடியாமல் இருக்கு, அல்லது உன்னோட இணைஞ்சு இந்த விசிட்டுக்கு வர முடியாமல் இருக்கு. அப்போ இங்கே ஒரு ப்ளீஸ் பண்ணி சொல்கிற மாதிரியான ஒரு டோன் வந்து இங்கே வரும். அப்போ இந்த எபிலிட்டி, அப்போ இங்கே நாங்கள் நெகட்டிவாயும் இதை பாவிக்கலாம். அன்ஏபிள் டு விசிட் வித் யூ, யூ ஆர் அன்ஏபிள் டு கோ ஏர்லியர், are unable to go earlier, you are unable to go earlier. இப்போ இந்த இடத்துல நாங்கள் சாதாரணமாக நாங்கள் சொல்கிறோம்டா என்ன, யூ do not go earlier என்று பாவிப்போம், அல்லது you can't go earlier என்று பாவிப்போம். அப்போ அங்கே அது வித்தியாசமான டோனும், இங்கே இதை ப்ளீஸ் பண்ணி சொல்கிறதுக்குரிய ஒரு தன்மை வந்து இங்கே இருக்கு. ரைட். அப்போ எபிலிட்டி டிசேபிலிட்டி ரெண்டையுமே இங்கே நாங்கள் சொல்கிறதுக்கு ஏபிள் டுவை பாவிக்கலாம். ரைட். shall we move? Right. Express ability. அங்கே நாங்கள் முதலும் பார்த்தோம். Express the ability. இயலுமை. இங்கே பாருங்கோ, இங்கே பார்த்தால் எபிலிட்டியோட கான்ஃபிடென்ட், அதாவது இந்த இயலுமை நம்பிக்கையாக சொல்லுங்க, நம்பிக்கை கூட. அப்போ ஏபிள் டுவை விட இதனுடைய ஸ்ட்ரெஸ் அங்கே கூட. அப்போ இப்போ விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த இயலாமைன்றது ஐ ஆம் அன்ஏபிள் டுன்றதுக்கு பதிலாக ஐ கான்ட் ஏன் பாவிக்க கூடாதுன்றதுக்கு இப்போ விளங்கி இருக்கு. முடியாது என்று நம்பிக்கையோட சொல்லலுமா ஒரு ஆளுக்கு, நீங்கள் என்னால் செய்யறதுக்கான வசதி இல்லைன்றத என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமோ? இல்லை. அதுக்காக தான் நாங்கள் அன்ஏபிள் டு அங்கே பாவிக்கிறது. ரைட். அப்போ இங்கே பாருங்க, எபிலிட்டி தான் சொல்ல போகிறோம், எபிலிட்டியை தான் சொல்ல போகிறோம். ஆனால் அந்த எபிலிட்டி எப்படியா இருக்கும்? கான்ஃபிடென்டாக இருக்கும், நம்பிக்கை. கேன் பாவிக்க போகிறோம். அப்போ இங்கே பார்த்தா நாங்கள் இதை சில வேற தேவைகளுக்கும் பாவிக்க போகிறோம். ஆனால் எல்லாமே இதுதான் எபிலிட்டி வித் கான்ஃபிடென்ட்ன்றதுக்குள்ள தான் நாங்கள் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ரைட். அப்போ இங்கேயும் எபிலிட்டி தான், எபிலிட்டியை கான்ஃபிடென்ட்டோட சொல்லிக்குள்ள நாங்கள் இங்கே பெர்மிஷன், ஒரு பெர்மிஷனை கேட்க போகிறோம். ஒரு ஆள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பெர்மிஷன் கேட்க போகிறீங்க. எக்ஸ்பிரஸ் பெர்மிஷன் அனுமதி போடுது. அப்போ யூ கேன் சிட் ஹியர்,
கேன் சிட். யூ கேன் சிட் ஹியர். உன்னால் இங்கே இருக்க முடியும். அப்போ நம்பிக்கை என்ன? கான்ஃபிடென்டாக சொல்லப்படுது. உன்னால் இங்கே இருக்க முடியும். கேன் யூ சிட் ஹியர்? அப்போ இங்கே வேறுங்கோ கேன் இடையில சப்ஜெக்ட் சிட் ஹியர். இது நாங்கள் அங்கே ஆக்சிலரி வெர்ப் ஆகிய பார்த்து நாங்கள் இந்த பேட்டர்ன் என்னென்று பார்த்து நாங்கள் ஆக்சிலரி வெர்ப் சப்ஜெக்ட் அங்கால ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பாவிச்சினாங்க. இங்கே வேர்ப் இருக்கு, ஆக்ஷன் வேர்ப் இருக்கு சிட். அப்போ இங்கே கேன் யூ சிட் ஹியர்? உன்னால் இங்கே இருக்க முடியுமா? அப்போ இங்கே பர்மிஷன் யூ கேன் சிட் ஹியர். உன்னால் இங்கே இருக்க முடியுமான்னு சொல்கிறான். இங்கே உன்னால் இங்கே இருக்க முடியுமா என்று கேட்குறேன். அப்போ இந்த கேன் ஒன்றுக்கு வந்தால் அது கொஷனா. அப்போ இதுக்கும் விட என்னென்று வரணும்? எஸ் ஐ கேன். சாரி ஐ காண்ட். ஓ நோ ஐ காண்ட் இல்லையாண்ட. எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி, சாத்தியப்பாட்டு. பாசிபிலிட்டியையும் நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு இந்த கேனை பாவிப்போம். எப்படி பாவிக்க போகிறோம்? ஐ கேன் என்டர் த கிளாஸ் ஆன் டைம். ஐ கேன் என்டர் த கிளாஸ் ஆன் டைம். என்னால் இந்த வகுப்புக்கு சரியான நேரத்துக்கு நுழைய முடியும். அப்போ இந்த பாசிபிள். இதில் ஐ காண்ட் என்டர் த கிளாஸ் ஆன் டைம், அங்கே பாசிபிள் இம்பாசிபிள். சரியான நேரத்துக்கு அங்கே வாரன்றது இம்பாசிபிள். ஆனால் அதுவும் அப்படி இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. என்னால் இன்றைக்கு இந்த நேரத்துக்கு வரையலாது, என்ற ப்ரோக்ராம் அதுக்கு இடம் கொடுக்காது. ஸோ நான் அதை சொல்லலாம், ஐ காண்ட் என்டர் த கிளாஸ் ஆன் டைம். Express ability. I can solve the problem easily. Can solve. I can solve the problem easily. அப்போ இங்கே இந்த can ability. அப்போ இங்கே possibility, இங்கே permission, possibility, ability. அப்போ இந்த ability-யை நாங்கள் அங்கே முதல் பார்த்த I am able to solve the problem easily என்னைக்குள்ளே அங்கே ஒரு தயக்கம் கொண்டு இருந்தால். ஆனால் இந்த கேனை நாங்கள் பாவிக்கக்குள்ளே எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, என்ன என்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று அங்கே இருக்கு. அந்த இந்த இந்த கேனுக்கு பின்னாலே ஒரு நம்பிக்கை ஒன்று அங்கே இருக்கு. பாருங்க, ஐ கேன் சால்வ் த ப்ராப்ளம், ஐ ஆம் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம். கொஞ்சம் ஒரு தயக்கம் ஒன்று இருக்கு, இங்கே நிச்சயமாக நல்ல முடியும். ஸோ ஐ கேன் சால்வ் த ப்ராப்ளம் ஈஸி. அப்போ கேனை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் பெர்மிஷன் வேர்டாக, பெர்மிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, பாசிபிலிட்டிஸை சொல்கிறது, பாசிபிலிட்டிஸை சொல்ல போகிறோம், எபிலிட்டிஸை சொல்ல போகிறோம். ரைட்? அப்போ இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது என்னென்றால், இந்த இந்த இடம் குறித்து வரைக்குள்ள இந்த ஏபிள் டு கிட்டத்தட்ட கேனுக்கு ஈக்குவலாக நாங்கள் பாவிக்கலாம். ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் ஒரு விஷயம் எங்களால் செய்யலாமல் இருக்குண்டா ஐ கான்ட்டு சொல்கிறது நிச்சயமாக இது முடியாது. நிச்சயமாக முடியாதுண்டா
ஒன்று இது என்னால் இயலாதுன்றதை நாங்கள் அந்த கண்டு ஏலும்ன்றதில் நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறோம். என்னால் அது செய்ய இயலாது, என்னால் அதை செய்யவே முடியாது என்று சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த அன்னேபிள் டு என்று வரைக்குள்ள செய்ய முடியாமல் இருக்குன்றதை நாங்கள் கொஞ்சம் சாஃப்டாக ப்ளீஸ் பண்ணி சொல்கிற மாதிரியே வரும். ரைட்? அப்போ இந்த ஏபிள் டு கேன் யூஸ் பண்ணிக்கல நீங்கள் ஒருக்கா இதை யோசியுங்க. நாங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி சொல்ல போகிறோமா, இல்லை கான்ஃபிடென்ட்டாக இது செய்யவே முடியாது அல்லது நான் கட்டாயம் செய்வேன் என்றதுக்கு சொல்ல போறீங்களான்றது ஒருக்கா டிசைட் பண்ணி போட்டு ஏபிள் டுவா கேனா யூஸ் பண்ணுறன்ற இடத்துல நீங்கள் முடிவெடுங்க. ரைட்? இதுவும் கேனும் அதே மாதிரி தான் எப்போவுமே பேஸ் ஃபார்ம் வேர்ப் தான் அதோட வரும், வேறு எந்த வடிவமும் வராது. ரைட்? Then expressibility with less confidence than can. But can விட கொஞ்சம் கான்ஃபிடென்ட் குறைவாக ஒரு நாங்கள் சொல்கிறதா இருந்தால் ஒரு கொஞ்சம் என்ன சந்தேகத்தோடு அல்லது இந்த கேனை சரியான சாஃப்டாக சொல்கிறான்னு சொல்லி யோசிக்கலாம். ரைட்? அப்போ இங்கே பார்த்தா மே, அப்போ இங்கேயும் கேனில் நாங்கள் பார்த்த மாதிரி பெர்மிஷன். அப்போ பெர்மிஷன் என்று பார்க்கக்குள்ள யூ மே சிட் ஹியர், நீ இங்கே இருக்கலாம், அங்கே இருக்க முடியும். கேன் இங்கே இருக்கலாம், விரும்பினால் இருக்கலாம், தடை இல்லை. அப்போ இங்கேயும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லப்படுது, இங்கே இருக்கலாம், இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. கேன் நீ இருக்க முடியும், அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கூட. இங்கே நீ இருக்கலாம் முடியும், இங்கே ஆம் என்று எழுத்து சொல்கிற விஷயம். அப்போ யூ மே சிட் ஹியர். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாடலோட பேஸ் ஃபார்ம் வேர்ப் இல்லை ஸ்டெம் வேர்ப் தான் இங்கே ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ரைட்? ரைட். மே ஐ நோ யுவர் நேம். இப்போ இங்கே நாங்கள் கேன் ஐ மே யுவர் நேம் என்று சொல்ல இந்த கேன் ஐ நோ யுவர் நேம் என்று சொல்கிறேன். அறியலாமா? மே ஐ நோ யுவர் நேம். மே நோ. அப்போ கொஷன் ஆகிக்குள்ள இந்த சப்ஜெக்ட் இடையில் வரும். இப்போ இங்கேயும் பாசிபிலிட்டி. ஆனால் இந்த பாசிபிலிட்டி கொஞ்சம் வீக்கான பாசிபிலிட்டி. வீக்கான பாசிபிலிட்டி தான் இங்கே வரப்போகுது. இட் மே ரெயின் டுடே. மழை பெய்யலாம், ஒரு எதிர்பார்ப்பு. மே ரெயின், இட் மே ரெயின் டுடே. இன்றைக்கு மழை இருக்கலாம். இட் கேன் ரெயின் டுடே. நாங்கள் பாவிக்கிறேன் இல்லையே, மழை பெய்யுமோ பெய்யாதோன்னு சரியாக தெரியாது. இப்போ ஷுவர் பண்ணிக்கு சரியான கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது, ஆனால் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. அப்போ இட் மே ரெயின் டுடே. ரைட்?
அப்போ இது என்ன? எக்ஸ்பிரஸ் எபிலிட்டி வித் கான்ஃபிடென்ட் இதை பிரேக்கெட்டுக்கு பாஸ்ட் போட்டிருக்கு. அது என்ன? ரைட். இப்போ நாங்கள் சொல்கிறது, இப்போ நாங்கள் இவ்வளோ நேரமும் பார்த்தது ஏபிள் டு, கேன், மே, 3 விஷயம் பார்த்து நாங்கள் 3 விஷயம் பார்த்து நாங்கள் அதில் ஏபிள் டுவில் தான் நாங்கள் பார்த்த நாங்கள் பாஸ்ட் இதை எபிலிட்டியை குறித்து பார்த்து நாங்கள் ஐ வாஸ் ஏபிள் டு ரன் ஃபாஸ்ட் அங்கே பார்த்த நாங்கள். ஆனால் கேன் மேயில் நாங்கள் பார்க்கல. அப்போ இந்த கேன் மேன்றது கான்ஃபிடென்ட் ஆனது, அது ப்ரெசண்ட்டுக்குரியது. ஆனாலும் அந்த ஆக்ஷன் எதிர்பார்க்கப்படுறது ப்ரெசண்டிலையும் நாங்கள் அந்த சொல்கிற நேரத்துக்கு பின்னாலே சாத்தியப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அது ஃப்யூச்சர் அல்ல, அது நேரம் ப்ரெசண்ட்டும் அல்ல. அதாவது நாங்கள் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்து நாங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்றால் ப்ரெசண்டில் தான், ஆனால் அது ப்ரெசண்ட் அல்ல, அது ப்ரெசண்டில் நடந்து முடிஞ்சதுன்னு பார்த்தினாங்க. இது ப்ரெசண்டில் நடக்க இருக்கிறது என்ற கருத்தில் தான் இந்த ஏபிள் டு, மே, கேன் மூன்றும் வருது. இங்கே நாங்கள் பார்க்க போகிறது இது முடிஞ்ச விஷயங்கள், முடிஞ்சிருந்த விஷயங்கள். ரைட். அப்போ பார்ப்போம். அப்போ குட். அப்போ இதைத்தான் சில பல நீங்கள் விளங்கி வச்சிருக்கிற நீங்கள் கேன் என்ற பாஸ் குட்டான், இது ஒரு பாஸ் மோடு. அவ்வளோ அந்த கேனுக்குரிய அவ்வளவு பெறுமதியும் இந்த குட்டுக்கும் இருக்கு. அதால தான் சிலர் அதை சொல்லினோம் கேனுடைய பாஸ்ட். அது அப்படியும் இருக்கட்டும், எங்களுக்கு அது தேவையில்லை. குட்டுன்றது இப்போ கேனில் நாங்கள் என்னத்தை விளங்கி வச்சிருக்கிறோமோ அந்த கேனுக்குரிய பவர் என்னவோ அதே பவர் ஒரு பாசிட்டிவ் என்ற சொல்லிக்க குட்டாக பாவிச்சு சொல்கிறோம். ரைட். அதை விளங்கி வச்சிருந்தால் கான். அப்போ கேனுக்குரிய ஒரு பாஸ்ட் எபிலிட்டி, எக்ஸ்பிரஸ் பாஸ்ட் எபிலிட்டி வித் கான்ஃபிடென்ட். அப்போ ஒரு கான்ஃபிடென்டோடு தான் சொல்ல போகிறோம், அது பாஸ்ட் எபிலிட்டியாக இருந்தது. an idea of condition, ஒரு நிலை பெற்றின ஒரு I could give this for you, I could give this for you, I could give. If you want, நீ விரும்பி இருந்தா தந்திருப்பேன். நீ விரும்பி இருந்தியண்டா நான் தந்திருப்பேன். If clause, if you want it, I could give this for you. You could sit here if you wish. நீ விரும்பினா இங்கே இருந்திருக்கலாம், இருந்திருக்க முடியும். You could sit here, நீங்க இருக்க முடியும். For a request, ஒரு வேண்டுகோளுக்கு. அப்போ இங்கே வேண்டுகோளுக்கு இது பாஸ்டாக குறிக்குமோ? இல்லை. Could you lend your pen please? உன்னுடைய பேனையை ஒரு கைரவல் தாரியா? Could you lend your pen please? உன்னுடைய பேனையை ஒரு எனக்கு தாரியா? Could you show the way to the school? Could you show the way to the school? Fast ability. I could run fast when I was young. I could run fast. நான் வேகமாக ஓடக்கூடியவனாக இருந்த நான் இப்போ சின்ன வயதில். ரைட்.
இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிறது இனி மைட் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரிதான், இந்த கேனுக்கு எப்படி குட் பாவிச்சோமோ மேய்க்கு மைட் பாவிக்க போகிறோம். ரைட், we will meet with the next part, the next class. Okay, goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.